கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நாளில் உங்களோடு கூட இந்த முகநூல் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு கிழமையும் இந்த முகநூல் வழியாக நான் பேசுகிற இந்த சத்தியங்களை அநேகர் கேட்கிறார்கள். அநேகர் அதை குறித்து காமெண்ட்கள் எழுதியிருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சி நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், நமக்கு வேத வாக்கியங்களிலே தெளிவு வர வேண்டும் என்பதுதான். என்னுடைய நோக்கம் என்னவென்றால், வேத வசனங்களை ஏதோ ஒரு கட்டுக்கதையைப் போலவோ அல்லது ஒரு சரித்திர புஸ்தகத்தை போலவோ நாங்கள் அவைகளை படிப்பது அல்லது அவைகளை நாங்கள் இது பண்ணுவது அவ்வளவு சரியாக எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் பலவிதமான கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. பலவிதமான கருத்துக்களை எல்லாரும் முன்வைக்கிறார்கள். இதிலே வேத அறிவு குறைவாய் உள்ளவர்கள், நான் யாரையும் குறைவாய் சொல்லவில்லை, ஆனால் வேத அறிவு குறைவாய் உள்ளவர்கள் அதிகமாக குழம்பி விடுகிறார்கள். குழம்பி விடுவது மாத்திரமல்ல, அநேக சந்தேகங்கள் அவர்களுக்கு வருகிறது. யார் சொல்லுவது சரி, யார் சொல்லுவது தவறு என்பதை அவர்களால் நிதானிக்க முடியவில்லை. உங்களிலே அநேகரும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரிகிறது. அதே நிலையில்தான் உங்களில் அநேகரும் இருக்கிறீர்கள். வெளியே சொல்வதற்கு கொஞ்சம் வெக்கமாக கூட இருக்கும். அது நான் அதை புரிந்து கொள்ள என்னால் முடிகிறது. என்னடா நம்மளும் தானே பைபிளை படிக்கிறோம் அப்படி இப்படி என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அது அல்ல. வேதத்திலே முற்றிலுமாக தெளிவு வர வேண்டும். அந்த தெளிவு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்தை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சென்ற கிழமை அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் என்கிற தலைப்பிலே அநேக கருத்துக்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை முன்வைத்து அதிலிருந்து என்னுடைய இந்த தியானத்தையும் இந்த படிப்பினைகளையும் நான் உங்களுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒரு கேள்வி: இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் ஒருவேளை சொல்லுவீர்கள், என்ன பாஸ்டர், இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார் தானே, இதுல என்ன உங்களுக்கு? எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. எனக்கு சந்தேகம் வருதுன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு சந்தேகம், உங்களுக்கு மட்டுமல்ல அநேகருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது. அதனாலே தான் நான் திரும்பவும் இந்த பாயிண்டை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறாரா? எத்தனை பேர் இதை ஆம், இன்றும் இயேசு ஜீவிக்கிறார் என்று உங்களாலே உறுதியாகவும் உடனடியாகவும் தைரியமாகவும் சொல்ல முடியும்? அதற்கு ஏதாவது சாட்சிகள் அல்லது ஏதாவது இருக்கிறதா? நல்லா யோசிங்க. யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். நல்லா நீங்க யோசிக்கணும். சும்மா நம்ம எனக்கு தெரியும் இயேசு ஜீவிக்கிறார் அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்லி கொண்டு போவதிலெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. நாம் இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். He is a living God. He lives even today. அப்படி என்று நாங்கள் வாயிலே சொல்லிக் கொண்டிருப்பதிலே ஒரு பிரயோஜனமும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அப்படியானால் மற்ற மதத்தினருக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எங்களை நாங்கள் அழைத்துக் கொள்வதற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் மற்ற மதத்திலே சார்ந்த அல்லது மற்ற மதத்தை அவர்கள் வழிபடுகிற தெய்வங்கள்
ஒருவராவது உயிரோடு இல்லை. இதையே நாம் ஏன் ஸ்ட்ராங்காக பிடிக்க கூடாது? ஒருவரும் உயிரோடு இல்லை. இந்துக்கள் மத்தியிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடவுள்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாராவது இன்றும் உயிரோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை. முஸ்லிம்ஸ் அவர்கள் வணங்குகிற கடவுளாகிய அல்லாஹ் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அவர்களிடத்தில் சாட்சிகள் இருக்கிறதா இல்லையா என்றால் இல்லை. புத்த மதம் உலகத்தில் எத்தனையோ 1.5 பில்லியன் பீப்புள் பின்பற்றுகிற மதம். அந்த மதத்தின் புத்தர் அல்லது ஸ்தாபகர் அல்லது எப்படியா வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உயிரோடு இருக்கிறாரா? இல்லை. இல்ல அவர் மரித்த பிறகு இயேசுவை போல உயிரோடு எழுந்தாரா? இல்லை. அல்லாஹ் என்பவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது அவர்களுக்கே தெரியாது. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும், ஜைன மதமோ ஜெயினிசமோ எந்த மதத்தை இந்த உலகத்திலே எடுத்துக்கொண்டாலும், யாருடைய எந்த தெய்வமும் அல்லது எந்த கடவுளும், ஸ்மால் ஜி ஐ எம் டெல்லிங், எந்த கடவுளும் ஜீவனுள்ளவர் என்று சொல்வதற்கு அவர்களிடத்தில் ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக கிறிஸ்தவர்களாகிய எங்களிடத்தில் இயேசு ஜீவிக்கிறார், அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் எங்களால் நிரூபிக்க முடியவில்லை. This is the very sad state of affairs. We say Jesus is living, alive. இயேசு ஜீவிக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை கிறிஸ்தவர்களாகிய அல்லது விசுவாசிகளாகிய ஜனங்களில் எத்தனை பேர் அதை நிரூபிக்க முடியும்? வாயில சொல்றத ஒருவனும் இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. இந்த டெக்னாலஜி இவ்வளவு தூரம் முன்னேறி வந்த பிறகு இன்னும் அவர்கள் எங்களுடைய வாய்களிலே நாங்கள் சும்மா இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருப்பதினாலே அவர்கள் அதை நம்புவார்களா, ஏற்றுக்கொள்வார்களா என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் அநேகரிடத்தில் இதை பற்றி பேசும் பொழுது அவர்களிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கிற பதில், கமான் ப்ரூவ் என்று சொல்கிறார், உடனடியாக நிரூபியுங்கள் என்று சொல்கிறார். அவ்வளவுதான். உடனே நம்ம பின்வாங்கி விடுகிறோம். நீங்கள் இல்ல, எல்லாரும் ஊழியக்காரர்களும் போதகர்மார்களும் சபையை நடத்துகிற யாராயிருந்தாலும் உடனே பின்வாங்கி விடுகிறோம். ஏனென்றால் எங்களால் நிரூபிக்க முடியவில்லை. ஏன்? நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றால் ஏன் எங்களால் நிரூபிக்க முடியவில்லை? ஏதோ ஒன்று ஒரு குறை இருக்கிறது என்பதை நாங்கள் இன்னும் உணராதிருக்கிறோம். Something is wrong. Something is lacking. Something we are unable to prove to this world. சரி, நம்முடைய சரித்திரத்திற்கு போவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அவருடைய மற்ற சரித்திரத்தை எல்லாம் நான் சொல்லல. இந்த 3.5 ஆண்டிலே அவர் தேவனுடைய குமாரன் என்று அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், மேசியாவாக இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர்களுக்கு நிரூபித்தார். வேதம் சொல்கிறார். நான் இதில் எதையும் கூட்டியும் சொல்லவில்லை, குறைவாகவும் சொல்லவில்லை. ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம், பிகினிங் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய
புறஜாதியாருடைய கலிலேயாவிலே, நல்ல கவனிங்க, இருளில் நடக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பின்பு இயேசு 23, 24 வசனங்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய ஊழியத்திலே அவர் தேவனுடைய குமாரன் என்று தன்னைத்தானே உறுதிப்படுத்துவதற்காக அவர் சகல வியாதிகளையும் சகல நோய்களிலும் உண்டாயிருந்த ஜனங்களை எல்லாவற்றையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்தது, அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பரவிற்று. சிரியாவில் இருந்து கலிலேயாவுக்கு வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பலவிய வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சத்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களை சொஸ்தமாக்கினார். என்னங்க, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுதே அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக வியாதியஸ்தர்களை, பிணியாளிகளை, திமிர்வாதக்காரனை, குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் என்கிற தொனியில தான் அவர் ஊழியத்தையே ஆரம்பிக்கிறார். அதனாலே அவர் தேவனுடைய குமாரன் என்பது உறுதியாயிற்று. இதை போலவே எத்தனையோ சுவிசேஷங்களிலே, எத்தனையோ இடத்திலே, நான் இதை சொல்லப்போனா கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்திலே அவர் இவ்வாறாக செய்தார் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே தான் சும்மா பிரசங்கிக்கல. சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வந்திருக்கிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்ன அவர் ஏதோ விளையாட்டாக பிரசங்கம் மட்டும் பண்ணவில்லை. அவர் பிரசங்கித்ததோடு கூட பிணியாளிகளையும் சுகவீனமானவர்களையும் சுகமாக்கி, திமிர்வாதக்காரர்களை சுகமாக்கி, இன்னொரு இடத்துல மரித்தோர்களை எழுப்பினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் செய்து அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது நம்முடைய ஊழியக்காரர்கள், நம்முடைய பிரசங்கிமார்கள் நன்றாக பிரசங்கிக்கிறார்கள். என்ன கேட்டா வட்டிவா பிரசங்கிக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் மிகுந்த புத்தியோடும் ஞானத்தோடும் பிரசங்கிக்கிறேன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிரசங்கிக்கிற எவைகளையாவது அவைகளால் இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிரூபித்து காட்ட முடிகிறதா? உங்களால் முடிகிறதா? நான் இதற்காக ஒரு சவாலையே உங்கள் முன்பாக வைக்கிறேன். 1ஆம் நூற்றாண்டை எடுத்துக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு இருந்த பொழுதே அநேக சமயங்களிலே சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டு, அந்த வசனங்களை லேசாக உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12 இயேசு தெரிந்து கொண்டு, அதாவது சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நல்லா கவனிங்க, கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டாருக்கு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். சும்மா பிரசங்கிங்கள் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது மிகவும் சவால் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கொரோனா என்கிற ஒரு வைரஸ் வியாதியினாலே பயத்தினாலே வீட்டில் அடைந்து கொண்டு இருக்கிறோம் என்று நான் அதை குறைவாக சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய நிலை என்ன என்பதை நான் உங்களுக்கு சித்தரித்து காட்ட விரும்புகிறேன். Are we accepting this challenge? நாம் இந்த காலத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சவாலை எங்களால் சந்திக்க முடிகிறதா? முடிவதற்கு நாங்கள் ஆயத்தமா? சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமா? இயேசு அவர்களை சொன்னார், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, குஷ்டரோகிகளை சுகமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்கிறது. சும்மா அனுப்பல இயேசு. நீங்க போய் வாயினால பிரசங்கிங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பவில்லை. இவைகளை எல்லாம் நீங்கள் செய்து காட்டுங்கள் என்று சொன்னார். அதைத் தொடர்ந்து 70 பேரை அவர் நியமித்தார். அவர்களுக்கும் இதை போல அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். எல்லா இடங்களிலேயும் எல்லா வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கினார்கள். பிணியாளிகளை குணமாக்கினார்கள். பிசாசின் பிடிகளில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினார்கள். சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். இயேசுவினிடத்திலே வந்து மகிழ்ச்சியோடு சொன்னார்கள், ஐயோ ஐயா, பிசாசுகள் எல்லாம் எங்களை கண்டு நடுங்குகிறது. பிசாசுகளை நாங்கள் எளிதாக துரத்தி விடுகிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் துரத்துகிறோம் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து மகிழ்ந்தார். அருமையான ஊழியக்காரர்களே, சகோதரர்களே, போதகர்மார்களே, உங்களுடைய ஊழியத்தில் இப்பொழுது இயேசு மகிழ்ந்திருக்கிறாரா அல்லது சோர்ந்திருக்கிறாரா அல்லது வேதனையுடன் இருக்கிறாரா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இந்த சவாலை உங்கள் முன்பு நான் வைக்கிறேன். ஊழியத்திற்கென்று உங்களை அழைத்தார். ஊழியத்திற்கென்று புறப்பட்டு போங்கள் என்றார். அதற்கு ஆதாரமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் சொன்னார். நீங்களும் ஊழியத்திற்கு புறப்பட்டு போகிறீர்கள். நீங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றுகிற காரியங்களிலே இயேசு கிறிஸ்து மெய்யாகவே, திரும்பவும் சொல்லுகிறேன், மெய்யாகவே மகிழ்ச்சியாய் இருக்கிறாரா இல்லாவிட்டால் வேதனையோடு இருக்கிறாரா என்பதை அருமையான ஊழியர்களே, சகோதரர்களே, போதகர்மார்களே சிந்திக்க வேண்டும் என்று நான் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் இயேசு எங்களிடத்திலே கேட்கும் பொழுது, ஆமையா, நாங்கள் பிணியாளிகளை சுகமாக்கினோம், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினோம், பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று மகிழ்ச்சியோடு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படியானால் நீங்கள் ஜீவனுள்ள இயேசுவை பிரசங்கிக்கிறீர்கள். இல்லாவிட்டால் உங்கள் இயேசு செத்து விட்டார், மரித்து போய்விட்டார், அவர் உயிரோடு இல்லை. மற்ற மதத்தினருக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference? அவர்கள் தெய்வம் உயிரோடு இல்லை, ஆனால் எங்களுடைய தெய்வம் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் ஜீவிக்கிற இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோமா? அவர் ஜீவிக்கிறார் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோமா? முடிகிறதா உங்களாலே? ஏன் முடியவில்லை என்று என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அல்லது இப்பொழுது இருக்கிற பிரசங்கிமார்கள் சொல்லுகிறது போல அது எல்லாம் முதல் நூற்றாண்டோடு முடிந்து விட்டது என்று சொல்லி, அந்த சாப்டர் இஸ் க்ளோஸ் என்று சொல்லி முடித்து விட்டீர்களா? அப்படியானால் எபிரேயர் 13:8 என்ன அர்த்தம், என்ன பதில்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இந்த உலகத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாக
சுற்றி திரிந்த பொழுது செய்த அதே அற்புதங்களை இன்றைக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விட்டீர்களா? இல்லை, ஒரு சிலர் சொல்லுகிறது போல இன்றைக்கு அந்த அற்புதங்களை எல்லாம் இயேசு செய்கிறதில்லை என்று சொல்ல முடிவுக்கு வந்து விட்டீர்களா? அப்படியானால் என்னுடைய இரண்டாவது கேள்வி, அவர் என்ன செத்துட்டாரா? மரித்து போய்விட்டாரா? இல்லாமல் போய்விட்டாரா? இல்லை, அவர் மாறிவிட்டாரா? என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நாங்கள் தோல்வி தோல்வி தோல்வியை தழுவிக்கொண்டு அதிலே நாங்கள் எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக் கொண்டு இதிலிருந்து எப்படி நாங்கள் இயேசுவை ஜீவனுள்ள தேவனாக இந்த உலகத்திற்கு காட்ட முடியும் என்று ஒருவராவது சிந்தித்து பார்க்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய சீஷர்களாய் இருந்தவர்களுக்கு கடைசியாக அவர் சொன்ன, நேரம் போகிறபடியினாலே கடைசியாக சொன்ன சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் எழுதின அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம்  நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. வேதாகமத்தையே நம்ம பார்க்கறது இல்லை, அதுதான் பிரச்சனையே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், நல்ல கவனிங்க, 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு அந்த பாடுகளை மட்டும்தான் அவர் மென்ஷன் பண்றார். 40 நாளளவும் அப்போஸ்தலர், அதாவது திரும்பி உயிர்த்தெழுந்து 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி, வேதத்தை கவனிங்க, தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி, ஏன்னா அவங்களாம் மறந்து போயிருப்பாங்கன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, அதனால திரும்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாரு. தான் பிரசங்கித்த, தான் செய்த எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டி வேதம் சொல்கிறதை கவனியுங்கள். அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஏன் சொன்னார்? நான் செய்கிற காரியங்களை நீங்களும் செய்ய வேண்டும். நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் விஞ்ஞானிகளை சுகமாக்கி எல்லாராலும் நான் தேவனுடைய குமாரன் என்பதை உறுதிப்படுத்தினது போலவே இப்பொழுது நீங்களும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று உன்னதத்திலிருந்து உங்களுக்கு தரப்போகிற பரிசுத்த ஆவியின் பலனை பெற்று நீங்களும் என்னைப் போலவே எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து காட்டி நான் ஜீவனுள்ளவர் என்பதை இந்த உலகிற்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இட்டாரா இல்லையா? அந்த கட்டளையா நம்ம எடுக்கல, அதுதான் பிரச்சனை. அவர் கட்டளையிட்டதை நாங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்னது, நீங்கள் பரிசுத்தாவியை உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கென்று சாட்சிகளாய் இருப்பீர்கள். 8ஆம் வசனம். அவருக்கென்று சாட்சியா இருக்கிறதுனா என்ன? வெறும் வாய்ச்ச விடாதா? அவர் செய்தவைகளை நாங்களும் செய்ய வேண்டும். அவர் நிரூபித்து காட்டினவைகளை நாங்களும் காட்ட வேண்டும். அவர் தன்னை எப்படி தேவனுடைய குமாரன் என்று அவர்களுக்கு உறுதிப்படுத்தினாரோ அதை போல நாங்களும் உறுதிப்படுத்தி காட்ட வேண்டும்.
இதற்கு முன்பாக இன்னொரு அந்த 3ஆம் வசனத்தை திரும்பவும் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹலோ, இந்த வசனத்தெல்லாம் எங்கெங்க ஒளிச்சு வச்சிருக்கிறீங்க? இயேசு உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாகி தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அநேக திருஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். வெறும் வாயில சொல்லல. He wanted to prove to them that I am alive. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தரிசனமாக தோன்ற ஆரம்பித்தார். 11 சீஷர்கள் கூடியிருந்த பொழுது ஒருமுறை அவர்களுக்கு தரிசனமானார். Hey guys, I am alive. I have come out of the grave. I am the same unchanging Jesus. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு நானே. மரித்தேன், இதோ உயிரோடும் எழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர்களுக்கு திருஷ்டாந்தரங்களினாலே தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி காண்பித்தார். உறுதிப்படுத்தினார். இல்லாவிட்டால் மனிதர்கள் அதை மறந்து விடுவார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுடைய நிலை அதுதான். அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதையே மறந்து விட்டார்கள். நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை, அப்படி இல்லை என்றால் நிரூபித்து காண்பி. Show to the world, prove to the world that Jesus is alive. Prove. Why you can't prove? ஏன் உங்களால் நிரூபிக்க முடியவில்லை? Something is wrong. அந்த something wrong ஐ தான் இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். What is wrong? Something is wrong. அதை நாங்கள் உணர்கிறதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. We are right என்று சொல்லி பெருமிதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கோ ஒரு பிழை நடந்து கொண்டிருக்கிறது. Something is wrong somewhere. If Jesus is alive, the situation today should not be like this. இயேசு ஜீவிக்கிறவராய் இருப்பாரானால் இன்றைக்கு இருப்பதைப் போல சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது. ஊழியங்களிலே இவ்வளவு தோல்விகள் இருக்கக்கூடாது. ஊழியங்களிலே ஜெயமே இல்லை. தோல்வி, தோல்வி, தோல்வி. ஏன்? இயேசு உயிரோடு இருக்கிறவராக எங்களால் ஜனங்களுக்கு முன்பாக நிரூபிக்க முடியவில்லை. சாதாரண ஒரு பிசாசை கூட எங்களால் துரத்த முடியவில்லை. எந்த ஒரு பிணியாளியையும் ஜெபத்தினால் எங்களால் சுகமளிக்க முடியவில்லை. விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு யாக்கோபு எழுதுகிறார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், குணமாக்கும் என்று அவர் எழுதுகிறார். எங்கே? ஒன்றையும் காணோமே. எல்லாம் ஒரே வார்த்தையிலே முடித்து விடுகிறார்கள். இதெல்லாம் முதலாம் நாற்றோடு முடிந்து விட்டது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ முதலாம் நாற்றோடு இதை முடிந்து விட்டது என்று சொன்னால் நீ இந்த உலகிற்கு இயேசு கிறிஸ்து மரித்து செத்து மண்ணாய் போய்விட்டார் என்பதை அறிவிக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. You are telling the world that Jesus is dead, not alive. How dare you can do that? இயேசு மரித்து போய்விட்டார் என்று உலகத்துக்கு அறிவிக்கிறாயா? நான் விசுவாசிக்கிறேன். உன்னுடைய விசுவாசம் என்னத்திற்கு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இட்ஸ் டெட்.
எங்கேயா இருக்கிற? எங்க போயிட்டீங்க? எங்க போயிட்டார் இயேசு? நான் கேட்கிறேன். அவிசுவாசிகளை கேட்கறத பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஈவன் ஐ am asking you, where is that living Jesus? முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகு அதை போலவே எழுப்புதல் நடந்த நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு. இதை நான் திரும்பவும் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாம் நூற்றாண்டில் நடந்த அத்தனை கிரியைகளும் செயல்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் 20ஆம் நூற்றாண்டில் மீண்டும் நடந்தது. சரித்திரம் பறைசாற்றுகிறது. ஆனால் விசுவாசிகளா, கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்கிற நாங்களே அவைகளை விசுவாசிக்கிறதும் இல்லை, ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. திரும்பவும் சொல்லுகிறோம், முதல் நூற்றாண்டோடு அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இல்லை அருமையான சகோதரரே சகோதரியே, இல்லை. It was repeated again on the 20th century. 20ஆம் நூற்றாண்டில் அது திரும்பவும் நிறைவேறினது. அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று சொல்லி 1901ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெந்தேகோஸ்தே ரிவைவலினால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டு பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து முதலாம் நூற்றாண்டு ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்து உலகத்தை கலக்கினார்களோ அதைப் போலவே ஐ ரிப்பீட், அதைப் போலவே 20ஆம் நூற்றாண்டில் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று ஆரம்பித்து அது பெந்தேகோஸ்தே சபையின் ரிவைவலாக மாறி உலகமெங்கும் காட்டுத்தீ போல பரவி முதலாம் நூற்றாண்டில் நடந்த அத்தனையும் நடந்தது என்பதை சரித்திரம் பறைசாற்றுகிறது. ஆனால் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறார்கள். I don't understand why. அதற்கு நான் புள்ளி விவரங்களை தர விரும்புகிறேன். 1903ஆம் 5ஆம் ஆண்டில் ஸ்தாபிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே சபைகள் உலகமெங்கும் பரவி உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் பிரசங்கித்து அதை உறுதிப்படுத்தி அதை நிரூபித்து உலகமெங்கிலும் சபைகளை ஸ்தாபித்து லட்சக்கணக்கான பேரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார்கள். அதை நான் எவ்வளவு உறுதியாக சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பெந்தேகோஸ்தே விசுவாசிகள், பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவர்கள் இன்றைக்கு உலகில் 700 மில்லியன் இருக்கிறார்கள். ஒரு நூற்றாண்டில் எப்படி வந்தது பெந்தேகோஸ்தே ரிவைவல்? பரிசுத்த ஆவியின் எழுப்புதல், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இயேசு ஜீவிக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்ட ஊழியத்தினுடைய விளைவுகள் இவைகள் எல்லாம். 700 மில்லியன். போய் இன்டர்நெட்ல போய் செக் பண்ணுங்க. ஐ எம் நாட் டெல்லிங் எனி லைஸ். 700 மில்லியன். ஆனால் 18ஆம் நூற்றாண்டிலே பிரெஸ்பிட்டேரியன் சபை என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஜான் கால்வின் என்பவர் அதை ஸ்தாபித்தார். முதலாவது அது பிரெஸ்பிட்டேரியன் சபையாக இருந்தது. பின்பு அது பாப்டிஸ்ட் சபையாக மாறினது. அதிலிருந்து பிரிந்து அவர்களுடைய பிரசங்கங்களும் கொள்கைகளும் உபதேசங்களும் என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை, பரிசுத்த ஆவியின் வரங்கள் இல்லை, அடையாளங்களும் அற்புதங்களும் இல்லை, இவைகள் எல்லாம் முதலாம் நூற்றாண்டு முடிந்து விட்டது என்று சொல்லி ஜான் கால்வின் என்பவனுடைய உபதேசத்தை அவர்கள் முன்வைத்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அதையே பிடித்துக் கொண்டு பெந்தேகோஸ்தே ரிவைவலை முற்றிலுமாக எதிர்த்து இன்றைய வரைக்கும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பிரெஸ்பிட்டேரியன் அண்ட் பாப்டிஸ்ட் 2 சபைகளும் சேர்ந்து 18ஆம் ஆண்டில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள்.
2 சபைகளும் சேர்ந்து 60 மில்லியன் கூட இல்லை. 60 மில்லியன் கூட இல்லை. அப்ப எழுப்புதல் எதினாலே வருகிறது? எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள்? அருமையான சகோதர சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிற நீங்கள் யாவரும் பெந்தேகோஸ்தே எழுப்புதலின் ப்ராடக்ட்ஸ். அந்த எழுப்புதலினாலே உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய சபைகளும் விசுவாசமுள்ள சபைகளாக மாறிற்று. அதிலிருந்து உற்பத்தியானவர்கள் தான் இன்றைய ஊழியக்காரர்கள். எப்படி பெந்தேகோஸ்தே சபைகளை மறுதலிக்கிறீர்கள்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்களே அதில் உள்ளவர்கள் தானே. நீங்கள் பேப்டிஸ்ட் இல்லையே, பிரெஸ்பிட்டேரியன் இல்லையே, மெத்தடிஸ்ட் இல்லையே, வெஸ்லியன் இல்லையே, யுனைடெட் சர்ச் இல்லையே. நீங்கள் பெந்தேகோஸ்தே தானே. ஏன் இயேசுவை மறுதலிக்கிறீர்கள்? அடையாளங்கள் அற்புதங்களை மறுதலிக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியை மறுதலிக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியின் வரங்களை மறுதலிக்கிறீர்கள். அடையாளங்கள் அற்புதங்களை மறுதலிக்கிறீர்கள். முடிவிலே இயேசுவை ஜீவிக்கிறார் என்பதையே நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். இல்லை என்றால் யாராவது என்னிடத்திலே வந்து என்னோடு கூட பேசட்டும். உங்களுடைய இப்படிப்பட்டதான உதாசீனமான நடவடிக்கைகளினாலே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதையே இந்த உலகம் மறந்துவிட்டது. பெந்தேகோஸ்தே நாளிலே எழுப்புதல் உண்டாயிற்று. 1ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்களே, அந்த 1ஆம் நூற்றாண்டு எழுப்புதல் என்றைக்கு ஆரம்பமானது? பெந்தேகோஸ்தே நாள். எதினாலே ஆரம்பமானது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அன்றையிலிருந்து பரிசுத்த ஆவியின் வரங்கள் அப்போஸ்தலர்கள் மூலமாக, அதாவது சீஷர்களாயிருந்து அப்போஸ்தலர்களாக மாறின ஒவ்வொருவருடைய கரங்களினாலும் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இதற்கு நான் உங்களுக்கு சாட்சிகளை சொல்ல வேண்டுமா? சொல்லுகிறேன். மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனம். மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனம், மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி வசனம். இவைகளை எல்லாம் நீங்கள் வேதத்திலிருந்து உங்கள் கண்களை திறந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இருக்கிறதா? இப்பொழுது உங்களோடு இருக்கிறாரா? உயிருள்ள இயேசுவை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். செத்த இயேசுவை நான் பேசவில்லை. மரித்து போன இயேசுவை நான் பேசவில்லை. உயிரோடு இருக்கிற இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் கடைசி நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அந்த சீஷர்களுக்கு வாக்கு பண்ணினவர். மார்க்கு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலே, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட, நல்ல கவனிங்க, கர்த்தர் அவர்களுடனே கூட பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கிரியைகளை நடப்பித்து. என்ன கிரியைகள்? அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள், சைன்ஸ், வண்டர்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ். இவைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே, வேதம் ஐயா, சரித்திரம், அவர்களால் நடப்பிக்கப்பட்ட அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஊழியக்காரர்களே, நீங்கள் பிரசங்கிக்கிற உங்களுடைய வசனங்கள் உங்களால் உறுதிப்படுத்த முடிகிறதா? உறுதிப்படுத்தப்படுகிறதா? அப்ப இதை சொன்ன இயேசு எங்கே போய்விட்டார்? இவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் எங்கே போய்விட்டார்? அவர்களோடு கூட, நான் உங்களோடு கூட இருந்து அடையாளங்களினாலே உங்களுடைய வசனங்களை உறுதிப்படுத்தினேன் என்று சொன்ன இயேசு செத்துட்டாரா? மரித்து விட்டாரா? இல்லை மாறி போய் விட்டாரா? இல்லை வல்லமையை இழந்து விட்டாரா? இல்லை பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசை ஜெயிக்க விட்டுட்டாரா? என்னையா பேசுகிறீர்கள்? அதே எழுப்புதல் 20ஆம் நூற்றாண்டில் திரும்பவும் வந்தது. இதற்கு காரணமாயிருந்தது பெந்தேகோஸ்தே ரிவைவல்.
அந்த பெந்தேகோஸ்தே ரிவைவல் இருந்து வெளிப்பட்ட சபை தான் பெந்தேகோஸ்தே சபைகள். இன்றைக்கு உலகமெங்கிலும் 1,00,000 மேலாக பெந்தேகோஸ்தே சபைகள் இருக்கிறது. பாப்டிஸ்ட் சபைகள் எத்தனை இருக்கிறது? 30,000 40,000. பாப்டிஸ்ட் சபைகளுக்குள்ளே போய் பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் ஐயா. 50 100 கேவலமாக இருக்கிறது. பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு போய் பாருங்கள். குறைந்தபட்சம் 1000 2000. மெகா சபை என்று சொல்லப்படுகிற சபைகள் 30,000 40,000 ஏன் 70,000 கூட. இந்தியாவிலே எனக்கு தெரியும் பாஸ்டர் சுந்தரம் அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசெம்பிளி. அந்த சபையிலே இன்றைக்கு 70,000 அங்கத்தினர்கள். என்ன சபை? பெந்தேகோஸ்தே சபை. பாப்டிஸ்ட் சபை இல்லை. அவர்களுடைய உபதேசம் தவறு என்பதை இதுவே நிரூபிக்கிறது. முதலாம் நூற்றாண்டோடு அதிசயங்கள் அற்புதங்கள் முடிந்து விட்டது என்று சொல்லுகிற அவர்களுடைய உபதேசங்கள் செத்த உபதேசம். பெந்தேகோஸ்தே உபதேசம் உயிருள்ள ஜீவனுள்ள உபதேசம். பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு போய் பாருங்கள். இன்றைக்கு நான் சவால் விட்டு சொல்லுகிறேன். ஸ்கார்பரோல தானே நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. தமிழ் சபைகள் போங்க. எல்லா பாப்டிஸ்ட் சபைக்கும் போங்க. எல்லா பிரெஸ்பிட்டேரியன் சபைக்கும் போங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது வரல விட்டு எண்ணிட்டு வந்துடலாம். ஆனா பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு போங்க. நான் சிபிஎம்ஐ பற்றி மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த சபையில் இன்றைக்கும் 600 பேருக்கு மேலாக கூடுகிறார்கள். என்னங்க செத்து போச்சா அந்த சபை? பெந்தேகோஸ்தே சபை உண்மையான பெந்தேகோஸ்தே சபை. மற்ற ஊழியக்காரர்களுக்கு சவால் விடுகிற பெந்தேகோஸ்தே சபை. மற்ற பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் இந்த பாப்டிஸ்ட் சபைகளோடும் பிரெஸ்பிட்டேரியன் சபைகளோடும் தங்களுடைய உபதேசங்களை அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அவர்கள் செத்துக்கொண்டு சிரித்துக் கொண்டு போகிறார்கள். நான் சிபிஎம் சபை அங்கத்தினர் இல்லை. என்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் சிபிஎம் பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னை உருவாக்கினது சிபிஎம். நான் ஊழியத்திற்கு வந்தது சிபிஎத்தினால. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சிபிஎம்ஐ பார்க்கும் பொழுது அவர்கள் மற்ற சபைகளை காட்டிலும் 200 மடங்கு நல்ல சபை, கட்டுப்பாடு உள்ள சபை, மாரல் டிசிப்ளின் உள்ள சபை, அடையாளங்கள் அற்புதங்கள் உள்ள சபை, இன்றும் ரட்சிக்கப்படுகிற சபை, அவிசுவாசிகள் வந்து சேருகிற சபை, இன்றும் வாரம் ஞானஸ்நானம் எடுக்கிற சபை. வேணுமா? போய் பாருங்க. ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? விசுவாசிகளே, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? ஊழியக்காரரே, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு வேண்டியது பணம், சொத்து, வசதி, வீடு, பங்களா. ஆனால் இவைகளை கொண்டு நீங்கள் ஒரு ஆத்மாவை உங்களால் ஆதாயம் பண்ண முடியுமா? பண்ணியிருக்கிறீர்களா? இவைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று ஜீவிக்கிறார் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? சிரிப்பார்கள். உங்களை விட மற்ற கடவுள்களை கும்பிடுகிற நாங்கள் எவ்வளவு வசதியோடு வாழுகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி நம்மை பார்த்து கேலி செய்து நகைப்பார்கள். ஆனால் இதையே முதன்மையாக வைத்து இந்த கிறிஸ்தவ ஈவன் பெந்தேகோஸ்தே சபைகள் இப்படி கேவலமாக போகிறதை என்னால் தாங்க முடியவில்லை. வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு முறை நான் 21ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற பெந்தேகோஸ்தே ஊழியங்களிலே நடைபெற்ற அடையாளங்கள் அற்புதங்களை குறித்து ஒரு செய்தியை நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு உலகம் எப்படி மாறிவிட்டது, பிசாசு எப்படி இவர்களை அடக்கினான், எப்படி இவர்களை வஞ்சித்து போட்டான் என்று சிலவற்றை மாத்திரம் இப்பொழுது நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்.
Why the Pentecostal churches have become so dormant? No activities, no actions, because they have been deceived by Satan. அவன் இவர்களுடைய தரிசனத்தை வேறு திசையிலே திருப்பி விட்டான். எதிலே திருப்பி விட்டான்? பணம். Money has become their God. They started gathering money and wealth. இது யாருடைய வேலை என்று நினைக்கிறீர்கள்? சாத்தானுடைய வேலை. இயேசு அவர்களை ஆசீர்வதித்தாரா? இல்லவே இல்லை. அதை இயேசு ஆசீர்வதித்தார் என்று சொல்லினால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், தேவ தூஷணம் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இயேசு அவர்களை அப்படி ஆசீர்வதிக்கவில்லை. அப்ப அவர்களை ஆசீர்வதித்தது யார்? ஆசீர்வாதம் அல்ல அது. இப்படிப்பட்டதான ஆசைகளை காட்டி அவர்களை வளர்த்து விட்டது யார்? சாத்தான். ஏனென்றால் இன்னைக்கு அவர்கள் சாத்தான் பக்கம் திரும்பி விட்டார்கள். அவர்களுடைய நோக்கங்கள், சிந்தனைகள், பார்வை எல்லாமே பணத்திலும் பெருமையிலும் சாத்தான் பக்கம் திரும்பி விட்டது. Do you know mammon, which is called money, is satanic? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. பர்டிகுலரா இப்ப இருக்கிற கிறிஸ்தவங்கள், ஏன் பெந்தேகோஸ்தேக்காரங்க கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. That money is satanic. Money is satanic. Again I repeat, money is not God's. God did not create money. He created everything else, but he did not create money. Money was created by Satan. And now he is taking the whole church towards worshipping money, mammon, which Jesus said, you cannot serve two masters. You cannot serve God and mammon. Mammon means money. Jesus said, he warned, in the last days, they will go after money, and they are going. Jesus Christ will never lie. He knows the future. He has the foreknowledge of everything. He said, they will go after money, and they are going after money. The whole wealth in the whole world is God's. There's no doubt about that. To whomsoever he wants to give, he gives. There's no doubt about that. But if you are going to seek after money or wealth, God is not going to give. But if you seek after good health, God will answer your prayer. Because good health was finished and completed by the wounds which Jesus received on the cross of Calvary. 1 Peter 2:24. அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமானோம். ஏசாயா, அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். Past. குணமானோம். Again past. ஏன் அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செத்துட்டுதா? Again I repeat, if you go after money, you will go behind Satan. If you go after wealth, you will go behind Satan. If you go after prosperity, you will go behind Satan. You will start serving Satan. Jesus Christ did not came into this world to give us prosperity and lead you to hell. He wanted you to repent and come back to Christ so that he will go to heaven. Because the total gospel itself has been mispreached, misproclaimed. There is no conversion. The word has lost its power. And with that, you have become such a dormant creatures, dormant ministers, useless ministers. You are not able to prove what you preach.
அதனாலதான் ஒருத்தரும் குணமாக்குறத பத்தியோ அற்புதங்களை பத்தியோ பேசுறது இல்ல. ஏன்னா பேசினா அதை நிரூபிக்க அவங்களால முடியாது. அதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து செத்துட்டாருங்கிற மாதிரி உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அருமையான ஊழியக்காரர்களே, ஐ வார்ன் யூ அகைன், யூ ஆர் preaching a dead Jesus. If you say that Jesus is alive, prove it to the world. Prove it in your church first. Get the believers into believing in signs and wonders in your church first. முதலாவது உங்களுடைய சபைகளிலே விசுவாசிகள் மத்தியிலே அடையாளங்களும் அற்புதங்களும் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை முதலாவது நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். அப்புறம் வெளியில போய் பிரசங்கம் பண்ணுங்க. இங்கே இல்லைன்னா அப்புறம் அங்க போய் பிரசங்கம் பண்ணுவீங்க. Because you are not able to do it in your own church. You say it's gone. In the first century itself, no more miracles, no more signs, no more wonders. So Jesus is dead. When you say that, you are again, I repeat again, I'm telling you, you are telling the world that your Jesus is dead. How can you bring it back? எழுப்புதல் சும்மா வாய்ச்ச விடாதீங்க. எழுப்புதெல்லாம் வராது. வரவே வராது. அப்ப என்ன செய்கிறது? Open the doors for the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காகவும் ஆவியினுடைய செயல்களுக்காகவும் உங்களுடைய இருதய மனசு ஆவி ஆத்மா சரீரம் எல்லா கதவுகளையும் திறங்கள் ஐயா. Let the Holy Spirit come into you. Let the Holy Spirit come and fill you. Fill your empty vessels. I repeat again, all your vessels are empty. Nobody, it's absolutely empty. That's why the devil is able to come in so easily into your lives. All your heart is empty. All your mind is empty. All your soul is empty. Everything is empty. So the devil comes in easily and occupies that and directs you. Go after money. Go after prosperity. Go after wealth. You will be fine in this world. What for? Ultimately to go to hell? கடைசியில் என்ன நரகத்துக்கு போவதற்கா? இயேசு அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நமக்கு போதிக்க சொல்லித் தரவில்லை. He said, preach ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகத்தில் உள்ள ஆசா பாசங்களின் மேலே உங்கள் பிரசங்கங்களை திருப்பாதிருங்கள். நியாய தீர்ப்பை பற்றி எச்சரிக்கும்படியா உங்களுடைய பிரசங்கங்களை திருப்புங்கள். உண்மையாகவே நீங்கள் ஆத்மாவின் மேல் பாரமுடையவர்களாயும் ஆத்ம தாகமுடையவர்களாயும் இருப்பீர்களானால், அருமையான சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, பரிசுத்த ஆவிக்கு உங்களுடைய இருதயங்களையும் மனதையும் சிந்தைகளையும் ஏவன் சரீரத்தையும் கூட திறந்து கொடுங்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கட்டும். எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Don't keep telling me lies, brother. Don't keep telling me lies. You do not have Holy Spirit in you. Period. Challenge you. You do not have. If you have, prove it to me. Don't just tell me that you have the Holy Spirit. You do not have. First come to that realization. முதலாவது அந்த உணர்வுக்குள்ளாக நீ வா. That the Holy Spirit is not indwelling in you like the Presbyterians and the Baptists are talking and preaching about and teaching about. The Holy Spirit is not in everyone. They are telling you all those verses which has no basis in the Bible. He is with you. I understand, I believe, and I preach. The Holy Spirit is with, not in.
with every believer. எல்லா விசுவாசிகளோடும் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் யாரோ கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். You are deceiving yourself. Put your hand on your chest and tell me, on your heart and tell me, do you really have the Holy Spirit? உன்னுடைய கரத்தை உன்னுடைய மார்பிலே வைத்து சொல். தைரியம் இருந்தால் சொல், ஆம், எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று. முடியுமா? பொய் சொன்னா என்ன நடக்கும் என்று யோசித்துக்கொள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் ஐயா. முதல் நூற்றாண்டின் எழுப்புதல் திரும்பியும் வரும் ஐயா. 20ஆம் நூற்றாண்டிலே திரும்பவும் வந்தது போல 20ஆம் நூற்றாண்டிலே பெந்தேகோஸ்தே சபைகளுடைய வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. கவர்மெண்ட்களால் முடியவில்லை. மற்ற மதத்தினரால் முடியவில்லை. இன்றைக்கு இந்தியாவிலேயும் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளிலேயும் மத்திய தெற்கு நாடுகளிலேயும் உருவான சபைகளுக்கு காரணம் பெந்தேகோஸ்தே எழுப்புதல். 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் சபைகளே கிடையாது. ஒரு ஊருக்கு ஒன்னு இருக்குமா? இல்ல, அதுவே சந்தேகம். ஆனா இப்பொழுது ஊருக்கு 10 பெந்தேகோஸ்தே சபை இருக்குது. சின்ன ஊரை சொல்றேன். பெரிய ஊர் மெட்ராஸ், திருச்சி, மதுரை மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பெந்தேகோஸ்தே சபை இருக்குது. பாப்டிஸ்ட் சபை இருக்குதா? பிரிஸ்பிடேஷன் சபை இருக்குதா? யுனைடெட் சபை இருக்குதா? எங்கய்யா இருக்குது? எழுப்புதல் என்றால் பெந்தேகோஸ்தே எழுப்புதல். பெந்தேகோஸ்தே எழுப்புதல் என்றால் பரிசுத்த ஆவியின் எழுப்புதல். சபைகள் உருவாகிறது என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பரிசுத்த ஆவியின் வரங்களிலே தான் நீங்கள் விசுவாச வரங்களை பெற்றிருப்பீர்களானாலும் சுகமாக்கும் வரங்களை பெற்றிருப்பீர்களானாலும் நீங்கள் சுகமளிக்க முடியும். சுகத்துக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் விடுதலையாவார்கள். அப்பொழுது உங்களுடைய பேச்சு உறுதிப்படும். அப்பொழுது நீங்கள் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு நிரூபிக்க முடியும். இல்லாவிட்டால் you are preaching a dead Jesus. பரிசுத்த ஆவியின் வரம், பரிசுத்த ஆவி உனக்குள் இருப்பாரானால் நீ ஒரு அசுத்த ஆவி பிடித்த அல்லது பிசாசு பிடித்த ஒருவனுக்கு அருகாமையில் 10 அடி தூரத்தில் போனாலே அந்த பிசாசு ஆடு. அதுல இருந்து எனக்கு தெரியும் இவனுக்குள்ள ஆவி இல்லைன்னு. எங்க கூட ஊழியத்துக்கு வருவானுங்க பசங்க, வாலிபர்கள் கூட வருவாங்க. முதல்ல அவங்கள அனுப்புவேன், போங்கடா அப்படின்னு. அவங்க போவாங்க, ஒரு ஆவி ஆடாது, ஒரு அசுத்தாரு. ஏன்? அவங்களாம் இன்னும் அபிஷேகம் பெறல. அபிஷேகம் பெற்ற ஒருவனை அனுப்புவேன். போவான உடனே அவன் எல்லா பிசாசையும் துரத்திட்டு வந்துடுவான். சிம்பிள். உங்களால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க முடியாவிட்டால் உங்களுடைய பிரசங்கங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் வீண். தீர்க்க தரிசனத்தினால் அல்ல. தீர்க்க தரிசனத்தினாலே நீங்கள் ஆவிக்குரிய விசுவாசியாவின் மனம் திரும்புதலை போதி கொண்டு வர முடியாது. தீர்க்க தரிசனம் உரைப்பதினாலே நீங்கள் அவிசுவாசிகளை அல்லது உலகத்தாரை ரட்சிப்புக்குள் கொண்டு வர முடியாது. அதுக்கு வேதமே சாட்சி, பவுலே சாட்சி. தீர்க்க தரிசனமானது விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் மற்ற அடையாளங்கள் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. சுகமளிக்கிற வரம் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசன வரம் பவுலும் சொல்கிறார், வேதமும் சொல்கிறது, விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படின்னா அது சபைக்கு மாத்திரம்தான் யூஸ்ஃபுல். தீர்க்க தரிசன வரத்தை கொண்டு நீ ஜனங்களை விசுவாசத்திற்குள் கொண்டு வர முடியாது, மனம் திரும்புதலுக்குள் கொண்டு வர முடியாது, ரட்சிப்புக்குள் கொண்டு வர முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. தீர்க்க தரிசன வரத்தினாலே நான் ரட்சிப்புக்குள் எத்தனை பேரை கொண்டு வந்தேன் என்று சாட்சி சொல்லுங்கள். கேட்கிறீர்களா? ஏனையா இப்படி உங்களை நீங்களே ஏமாத்தி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீங்க? அருமையான சகோதர சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் ஜீவனுள்ள இயேசுவை சேவிக்கிறோம்.
ஜீவனுள்ள இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறோம். அடையாளங்களும் அற்புதங்களும் எங்களால் நடப்பிக்க முடியும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது. அந்நிய பாஷையை முன்னாலே வைத்து, அந்நிய பாஷை பற்றி ஒண்ணுமே தெரியாதவர்கள் வளர்கிறதை வைத்து, அது சாத்தானும் பேசும், அதுவும் பேசும், அதனால அந்நிய பாஷையில எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறவர்களை விட்டு தூரமாக ஓடுங்கள். அது தவறான உபதேசம். தூரமா ஓடிடுங்க, உங்களை காத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா நீங்க முன்னுக்கே வரமாட்டீங்க, பிழைக்கவே மாட்டீங்க. தவறான உபதேசம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அந்நிய பாஷைகள் உண்டு, தீர்க்க தரிசனங்கள் உண்டு, குணமாக்கும் வரங்கள் உண்டு, அற்புதங்களை செய்யும் வரங்கள் உண்டு, விசுவாச வரங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபத்தை உதாசீனம் பண்ணினீர்கள் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய பேச்சு உயிரற்ற இயேசுவை பிரசங்கிக்கிற பிரசங்கம். You will be preaching a dead Jesus. Nothing will happen. ஒருவனும் ரட்சிக்கப்பட மாட்டான். பார்க்கிறவன் கண்ணால. அருமையான சகோதர சகோதரிகளே, போதும் இந்த விளையாட்டு. நம்ம முதல்ல மனம் திரும்பணும். பரிசுத்தாவிக்கு இடம் கொடுங்க. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுங்கள். அந்நிய பாஷைகளிலே நல்லா பேசுங்க. அதனுடைய நன்மைகளை குறித்து நான் வேறொரு நாளிலே உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். எல்லாம் வேதத்தில் இருந்துதான். நான் வேதத்துக்கு புறமா ஒன்றையும் பேச மாட்டேன். இவங்கள மாதிரி எனக்கு இங்க சேர்த்து அங்க சேர்த்து prosperity is in the Bible. Prosperity, where it is in the Bible? It is not in the Bible. Prosperity is these people's own doctrine, own development. That is not in the Bible at all. வேதாகமத்தில் இல்லாத ஒன்றை பிரசங்கித்து உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அருமையான சகோதர சகோதரிகளை உங்களுக்கு இன்னும் புரியவில்லை. தயவு செய்து ஜாக்கிரதையாயிருங்கள், வஞ்சித்து போகாதீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. அவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பான கரங்களுக்குள்ளும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. அடுத்த கிழமை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு தொடர்பு கொள்ள 647-839-8393 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆமென், ஆமென்.